Pray this Ambikai. She is at Piravi Marundeshwara temple. She has been blessing us with all her qualities of the spiritual involvement to make us happy with the way we just want every prayer of us to be presentably and pleasantably to be filled with the grace of blessings. I always feel that whenever I come to this temple, I keep myself burden free to lay down my emotions under her feet and sing songs to keep me happy. உந்தே பணங்கிடம்மா உன் தாழ் பணிந்திடம்மா எந்தனக்கும் கண்ணிமையாய் நீன்று கண்டிமைக்கும் நேரத்திலே எந்த ஒரு துன்பம் எமை நெருங்காமலும் எத்துணை யாயினும் எவ்வவரிருப்பினும் என் துணை நீ என்று உனையே நம்பிட உள்ளமது உருகிட மெய்யழகு சேர்ந்திடும் யோகமே நல்லழகே அம்பிகையே ஈஸ்வரியே அனைத்திற்கும் ஆதாரமே இவ்வுலகில் வாழும் ஒவ்வொரு நொடியும் உன் பதம் சிறந்ததே என நினைக்க தாயாய் தந்தையாய் நீ இருந்து காத்திட ஏது குறை அம்மா. ஓம் சக்தி என உனை அழைத்தால் மறுக்ஷணமே நீரங்கி வந்து துன்பத்திலே அழும் பக்தர்கள் குறை தீர்க்கும் மாதேவி ஸ்ரீதேவி மகாசக்தி உனே யாதுமாய் வேண்டிட எமக்கு குறைவொன்றும் இல்லை குறைவொன்றுமில்லை குறைவொன்றுமில்லை கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் சக்தியே மனித வடிவத்தில் தெய்வமாய் வந்து எமக்கு எந்த ஒரு ஆபத்திலாமலும் எமை தழுவும் சக்தியே நீ இருக்க ஏது குறையம்மா. கல்லில்லை நீ எனக்கு கண் கண்ட தெய்வம் என்று உனை நினைக்கும் க்ஷண நேரத்திலும் புல்லிலும் பூவிலும் புழுவிலும் யாதுமாயமை நிறவில் நிறைந்திருக்கும் மானுஷ்ய வடிவங்களிட்டும் ஆக்கமெனும் அருளலை கொடுத்து அம்பிகையே அரவணைக்கும் என் ஈஸ்வரியே நீ இருக்க ஒரு குறையும் இல்லை. கல்லாய் பிறந்திருந்தால் உன் கால்நடை பாதையிலே கருங்கல் படியாய் நின்றிருப்பேன். பசும் புல்லாய் பிறந்திருந்தால் புகழ் தரும் அன்பர்கோர் பால் தரும் மாவிற்கோர் நல்லதொரு உணவாயிருப்பேன். அம்மா அரிதரிது மானிடனாய் பிறத்தல் அரிதென்பார்கள். இப்பிறவியிலே உனை தரிசிக்க என்னதொரு புண்ணியம் செய்தேனோ அம்பிகையே உனை வணங்க தேனாய் தீம்பழமாய் சுவையாய் நீ இருக்க
எந்த உயிர்க்கும் தீங்கு நினைக்காமலும் அம்மையே உனை நினைத்து தியானித்திட அருளுரை உன்னிடம் இருந்து கிடைக்க அம்மா என்றென்றும் இருளொழிந்து நல் உணர்வே அருளாய் விரவி இருக்க சங்கடம் போக்கிடு சடுதியில் வந்திடு யோகமே தெய்வீகமே திருவருளே அம்மா நீ காத்திடு. ஓம் சக்தியே சரணம். ஒரு பாடல் பாடினால் போடும், திருவருளும் அன்னையின் அற்புதங்களும் நம்மை சேர்ந்திடும் சத்தியமாக. எந்த துன்பமும் நம்மை வாட்டாது, எந்த இருளும் நம்மை சேராது, எந்த கலக்கமும் நம்மை தழுவாது. நம் ஆன்ம நிலையில் நம் ஆன்மாவானது இந்த பிறவியில் அம்பிகையை தொழவும் நற்காரியங்களை செய்யவும் நல்லதை மட்டுமே நினைத்திடவும் பிறந்திருக்கிறோம் என்பதால் அல்லதை ஒழித்திடுவோம், ஆண்டவனையே துதித்திடுவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். May God bless every one of you. Thank you for attending this session. Get the blessings of the Almighty.